ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமாக தெரியக்கூடிய ஒரு கம்பெனி ஜியோ. இந்த ஜியோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது 2020 மார்ச் மாதம் நடந்த லாக்டவுன்லேயுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே மக்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெனிஃபிட்லாம் அடைஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த லாக்டவுன்லேயும் இப்போ இந்த மே 6லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன் சொல்லிட்டாங்க. மக்கள் யாருமே வெளியில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம வந்து செய்கிறது மூலயமா ஒரு சில கமிஷன்ஸ் அண்ட் இன்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் வச்சு நீங்கள் வந்து செலவு பண்ண உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ண போகிறீங்கிறது தெரியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு கமெண்ட்டையும் ரீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா சேட் போடுறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பட்டு இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வர்றவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து சுற்றி ஆராய்ஞ்சு அதை எப்படி இன்கம் வருது, எப்படி பே அவுட் கொடுக்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறோம். அதனால் ஒவ்வொரு வீடியோவே நீங்கள் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை இன்வால்மெண்ட் ஆகி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்கம் வரும். சும்மா எடுத்த உடனே வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாளில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கன்சிஸ்டன்சியை தொடர்ந்து பண்ணணும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிங்கன்னா தான் இன்கம் கொடுப்பாங்க. அதை நான் இந்த இடத்துல தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஸோ இந்த டீட்டெயிலை பற்றி இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், அந்த சேலரி பத்தலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சைடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் வந்து உருவாக்கி நீங்கள் ஏற்படுத்தி விட்டுட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அந்த டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எத்தனை பேர் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் வச்சு ரன் பண்ணுறோங்கிறது தெரியல. நம்ம வந்து வேலைக்கு போகக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனவு வீடு, கனவு பைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் சால்வ் பண்ணணும், அதெல்லாம் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறதே நான் அந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எவ்வளோ பேமெண்ட் ப்ரூஃப், எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நாங்கள் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த குரூப்பில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பிஓஎஸ். இந்த ஜியோ பிஓஎஸில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஆப்பை குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் மெம்பர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மூலியமாக பேமெண்ட்டும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. 3.9 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்புக்கு. ரிவ்யூஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக வந்து இருக்குது. நல்லா இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பில் வந்து என்ன நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டு, இது மூலிமா நம்மளுக்கு வந்து எப்படி வந்து இன்கம் கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டேரெக்டாக இந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பிஓஎஸ் லைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்ட்னர் வித் ஜியோ, ஏன் வித் ஜியோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல லாகின் ரிஜிஸ்டர் நவுன் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றதுனால ரிஜிஸ்டர் நவுன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கொடுங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஜியோ மொபைல் நம்பர். கம்பல்சரி அவங்கள்ட்ட வந்து ஜியோ மொபைல் நம்பர் இருந்தால் தான் இதில் நீங்கள் வந்து பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் பார்ட்னர் டைப்னு கேட்குது பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்டு டிவைஸ் பார்ட்னர் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் ஜியோ ரீசார்ஜ். அதாவது இப்போ இந்த லாக்டவுன் டைமில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வெளியில் போக முடியாது. உங்களுடைய ஏரியா நீங்கள் வில்லேஜாக இருந்தீங்கன்னா இதில் இன்னும் ப்ராஃபிட் வந்து அதிகமாக பார்க்கலாம். சிட்டியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்க முடியும். ஏன்னா வில்லேஜில் இருக்கிறவங்க வெளியில் எங்கேயுமே போக முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறது மூலிமா கஸ்டமர்கிட்டே இருந்து உங்கள்கிட்ட வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். இந்த ஆப் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து கிடைக்குது. அதை தான் இந்த இடத்துல ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏர்ன் ஃப்ரம் ஜியோ ரீசார்ஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்மை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது, டிவைஸ் சொல்யூஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறது. இது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. 2வது ஆக்டிவேஷன் பார்ட்னர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு கம்பல்சரியாக தேவைப்படும். ஏர்ன் ஃப்ரம் ஜியோ ரீசார்ஜ் அண்டு ஜியோ ஆக்டிவேஷன். ஜியோ சிம்மை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பார்ட்னர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. ஏர்ன் ஃப்ரம் ஜியோ ரீசார்ஜ் ஒன்லின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 டைப்பில் நீங்கள் எந்த டைப்போ எதை வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நெட் சென்டர் வச்சுருக்கேன், நான் வந்து ரீசார்ஜ் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறது மூலயமா இதில் இன்கம் வந்து அதிகமாக பார்க்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் டிவைஸ் பார்ட்னருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கெட் ஓடிபின்னு கொடுத்தோன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஐடி வந்து லாகின் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் வந்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணுறதுக்கு என்னுடைய ஜியோ நம்பர் போட்டுட்டு இந்த இடத்துல கெட் ஓடிபின்னு இருக்கும். அதை நான் உள்ள என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா, லாகின் பண்ணிவிட்டு ஆப்பை லான்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன ஒர்க்கு அப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கஷ்டமாலாம் ஒர்க்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் வந்து வாங்க போகிறீங்க. அதுதான் கான்செப்ட்டு. இதில் நீங்கள் வந்து ஒரு சில ப்ராஃபிட் வந்து பார்க்க போகிறீங்க. எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. லோடு மணின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5000 சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 கொடுத்து நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ரூ. 1000 கொடுத்தோம்னா ரூ. 1041 நம்மளுக்கு ஆட் ஆகுது பாருங்கள். இதான் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூ. 1041 நம்மளுக்கு வந்து கொடுத்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டேஜ் பிஓஎஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் நம்மளுக்கு ஆட் ஆயிரும். இப்போ மேபி உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க எனக்கு ரீசார்ஜ் பண்ணணும், வெளியில் கடை எதுவும் கிடையாது, நான் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட ஜியோ நம்பர் வாங்கி ரூ. 399 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூ. 399 பே பண்ண மாட்டீங்க, அதோட கம்மியாக தான் பே பண்ணுவீங்க. ஆனால் கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து ரூ. 400 வாங்குவீங்க இல்லையா? கஸ்டமர்கிட்டையும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம், இங்கே இருக்கிறவங்ககிட்டையும் ப்ராஃபிட் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் ஷாப்பு, ரீசார்ஜ் ஷாப்லாம் வச்சுருக்கவங்க இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே கஸ்டமர்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்குவாங்க. ஒரு ரூ. 5 ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்கி அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. சிட்டி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கிடுவாங்க. பேடிஎம் இருக்கும், கூகுள் பே இருக்கும், ஃபோன்பே இருக்கும், அவங்கவுங்களே பண்ணிக்கிடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். வில்லேஜ் சைடு, கிராம சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் அன்எஜுகேட் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அவங்களுக்கு இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கமிஷன்ஸ் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து வரமாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும் எப்படி கமிஷன்ஸ் வாங்கணுங்கிறத கொஞ்சம் நார்மலாக வாங்கிக்கோங்க. இந்த ஆப் சைடுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் வந்து கிடைக்கிது. இது வந்து நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டு. அதை தவிர நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபைபர் லைன்ஸ் வந்து எடுத்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து சிம் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். அது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்குது. நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மை ஏர்னிங்ஸ் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கோ அப்படிங்கிறத வந்து காட்டலாம். லாஸ்ட்டு 3 டேஸ் ட்ரான்சாக்ஷன் முதற்கொண்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மை கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கஸ்டமரை நெக்ஸ்ட் மந்த்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க மறந்துட்டாங்கனாலும் நீங்கள் ஞாபகப்படுத்தி விட்டுறலாம். இப்போ இந்த மாதம் நாளைக்கு 7ஆம் தேதி இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து 7ஆம் தேதி கண்டிப்பாக அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணணும். அவங்களே மறந்துட்டாலும் நம்ம நினைவுபடுத்தலாம் அவங்களுக்கு. இந்த மாதிரி நம்பர்லாம் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கெட் ரீசார்ஜ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து எனபிள் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் மெசேஜ் போயிடும். நம்மளும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு அகைன் வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இன்கம் வந்து நல்லா அதிகமாக பார்க்கலாம். ஸோ இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறட்டும், அவங்களும் ட்ரை பண்ணட்டும், அவங்களும் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான மணி ஏர்னிங்ஸ் கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.